எவ்வளோ சொன்னாங்கண்ணா? என்ன 1 லட்சம் சொன்னாங்க. எவ்வளோக்கு முடிச்சு? 90,000 வாங்கிடு. 90,000. எத்தனை பல்லுண்ணா? அவ்வாறு பல்லு. விவசாயத்துக்கு என்ன? விவசாயத்துக்கு. எந்த ஊர் கொண்டு போறியா? நமக்கு வெள்ளாங்குடி. 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 முன்னாடி அடிக்கடி வருவாங்க, இப்போ வரல அங்கேருந்து. இப்போ அங்கே மாடு விவசாயத்துக்கு அவ்வளோ தேவையில்லை. தேவையில்லைண்ணா, டிராக்டர் வந்துட்டா. சரி சரி, நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கியிருக்கீங்க. காங்கேயம் காலை யார்கிட்ட வாங்கினீங்கண்ணா? கோயில்பட்டி மாமா. காலை நல்லா இருக்கு, அதனால் ரேட்டை பார்க்கலையா? இப்போ ரேட்டு கூடலாண்ணா இருக்கும். இப்போ ரேட்டு கூட நம்மளுக்கு வாழைக்கண்ணில் உழவு இருக்கிறதுக்காண்டி. ஓ சரி. வேறு காலை வச்சிருக்கீங்களாண்ணா? வேறு இது காலை கிடையாது, சம்சாரி மாடு. சரி. அந்த காலை 90,000. ஆமா, நாம என்ன எடுக்காதீங்க. வண்டி மாடாண்ணா இது? வண்டி மாடு. எந்த ஊருக்கு வாங்கிட்டு போறீங்கண்ணா? கோயில்பட்டிக்கு. ஜோடி எவ்வளோண்ணா சொன்னாங்க? 80 சொன்னாங்க. 80,000. எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? 65,000. காங்கேயங்கால. பல்லு எத்தனைண்ணா? ரெண்டு பல்லு. நல்ல லாபம் உங்களுக்கு. சம்சாரி. சரி, கிடைக்கும். யார் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் வீட்டுக்கு தேவைக்கு வாங்கியிருக்கீங்க. சரி. வாங்கி கொடுத்துருங்க வியாபாரி. வாங்கி சரி. ஆமாம், ரைஸ் ரேஸ் காலையா? ரேஸ் காலை எத்தனை பல்லுண்ணா? இது எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 80,000. காங்கேயம் காலையாண்ணா? சுத்த நாட்டு. நீங்கள் வியாபாரியாண்ணா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? நாங்களே. எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? 75,000. ஆனால் ரேஸ்க்கு ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபோன் நம்பர் எல்லாத்துக்கும். ஓ, நம்ம எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். வண்டி மாட்டுக்கு வேற மாதிரி நாட்டு மாடு வச்சிருக்கீங்களா? உங்கள்கிட்ட வந்தால் வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 87 78 28 82 07. கீழே 40 பிடிச்சிடலாம். ஒருத்த மேண்டான் இல்லைய பொருளை மேண்டி விட்டாரு.
தலைவன் நீங்க தான் இருக்கிற டேய் என்ன தலைவன் மேல போ என்ன தலைவன் ஏனாய் ஏனாய் தலைவன் நான் முன்ன கடகச்சடை ஏண்டா அண்ணா இது காங்கேயம் காலை வண்டி மாட்டாண்ணா வண்டி மாடுதான் பல்லு எத்தனைண்ணா பல்லு போடல எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா வெள்ளாளங்குடி நீங்கள் வியாபாரியாண்ணா எவ்வளோ சொல்கிறீண்ணா அவன் பெரிய வியாபாரி செட்டியூர் ஜீஸ் நல்லா இருக்கு 1 லட்சம் ரூபா எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கண்ணா வரதை பார்த்து கொடுக்க வேண்டியது இந்த மாதிரி வேறு காலை வச்சிருக்கீங்களாண்ணா நாங்கள் விலைக்கு தான் வாங்கிட்டு அப்படியா வந்து ரொட்டேஷன் பண்ணி விட்டுருவீங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க 88 700 90 140 வா நீ வா இந்த மாதிரி காலை வேணா அவங்கள்ட்ட வாங்கியே இல்லை வேறு வச்சிருக்கிய எந்த நாள் ஆச்சு വില പറയുമ്പോൾ നമ്മൾ இந்த ஒட்டக்கால பல்லு எத்தனைண்ணா பல்லு போடலை போடலை பல்லு போடலை இது ரேஸ் காலையாண்ணா இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் அந்த வயக்காடு தொழிலுக்கு மட்டும் ரேஸ்க்கு விடல எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா அப்பா செஞ்சு பக்கம் கொண்டு வரோம் நீங்கள் வியாபாரியாண்ணா ஆமாம் வியாபாரி எவ்வளோ சொல்றீங்கண்ணா ஜோடி நான் 52 சொன்னேன் 45 வந்தால் கொடுத்துடலாம் 45 வந்தால் கொடுத்துடலாம் உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் 55 35 20 11 35 20 இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கி வேறு வச்சிருக்கியா ஆமாம் ஒரு வாரத்துக்கு 3 கிலோ தவிடு கிடக்குது போனமே வச்சு விட்டு தண்ணி கட்டி போட்டாச்சுன்னா ഞാൻ പറഞ്ഞില്ല ഈ 35 ഇപ്പോഴാണ് പൈസ തീർന്നാ വേണ്ട തീർന്നാ എനിക്ക് വേണ്ട 42 ரூபா கேட்ட மாட்டோம் 1 ரூபா குறைஞ்சு அடுத்த வாரம் வரேன் ஹலோ போய் சொல்லி வியாபாரம் பார்க்கணும் நீங்க பார்க்கணும் 28 29 கேட்கறது நாங்க எவ்வளவு கேட்கணும் எதுவுமே பார்க்கணும் புடிங்க சந்தோஷமா புடிங்க சண்டை நடக்கலையா மாட்டியா இருக்கட்டு புடிங்க மாட்ட புடிங்க ஏன்னா 200 ரூபா கொடுத்தாச்சு அவன் கீழே கேட்க விடுங்க மாட்ட பிடிங்க விடுங்க 200 பார்க்க விடுங்க போட்டு போட்டு கயிறை வண்டியில மாத்து என்ன இது வண்டி மாடா ஆமா வண்டி மாடு பல்லு எத்தனைண்ணா பல்லு பல்லு கடைச்சி வந்துட்டு எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா இது களக்காடு போகுது நீங்க ஏற்கனவே ஜோடி வச்சிருக்கியா ஆமா இதுக்கு ஜோடி இருக்கு மேட்சா இருக்கனால வாங்கிட்டீங்களா ஆமா எவ்வளோ முடிச்சீங்கண்ணா
இது 31. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? ரேட்டு கொஞ்சம் இன்னைக்கு கூடுதல் தான். பக்ரீத்துனால ரேட்டு கூட அண்ணா. போதும்ண்ணே. அதெல்லாம் இதுல நீங்க பாக்க அவன் கீழே கேட்க சொன்னா நீங்க என்ன இது பண்ணிட்டு விடுங்க போட்டோம். அதெல்லாம் பாக்கணும். ஏன்னா வாங்க வட்டியில கயிறு இந்த வாரம். ஏன்னா இது எங்கேருந்து கொண்டு வந்தியா? சிவகங்கையில் உள்ளது. சிவகங்கை. சரி சரி. எவ்வளோக்கு முடிச்சியண்ணா? எவ்வளோக்கு வாங்கினாங்க? 31. பரவாயில்லையாண்ணா ரேட்டு? ரேட் ஏதோ எங்களுக்கு ஜம்ஜாரிக்கு எப்படி கட்டுப்படியாக வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டோன்னு கொடுக்குறீங்களா? ஏதோ கொண்டு வந்துட்டோன்னு கொடுத்துட்டு போகிறோம். இனிச்சியா? சரி. வேறு மாதிரி காலம் உங்கள்கிட்ட இருக்காண்ணா? வாங்கிடலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 87 60 79 13 92. இது வண்டி மாடா? மூலி. ஜோடி எவ்வளோண்ணா சொல்றியா? ஜோடி எவ்வளோண்ணா? 1,10,000. எங்கேருந்து கொண்டு வந்தியா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? சிவாசி. நீங்கள் வியாபாரி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. நான் பேங்க் வியாபாரி. 0478 இந்த மாதிரி காலை வேணா உங்கள்கிட்ட வாங்கி என்ன மாமா ஓட்டு நான் அப்பதான் இப்படி கேட்டு பார்த்தேன். நீங்க முதல்ல கௌரவம் போங்கன்ட்டான். நீங்க மட்டுமா இருக்கீங்க? இன்னொரு இப்படிதான் ஆக்க முடியும். இப்படி முடியும். அப்ப இது சின்ன கல்லு என்ன? ஆமா இப்படி இல்லை. இதை கழிச்சு காட்டிருக்காங்க. யார் யார் கேட்டது? எல்லாமே ஒரு 5 கிலோ 2 ஏது வேலையும் நீ பேசுற மாதிரி வேற மதிப்பில்லாத வேலையா? எவ்வளோ கேட்டியா? எவ்வளோ கேட்டியா? நாங்களா அவங்க 1,10,10,000 சொல்லுவாங்க. 27,000 சொல்லியாங்க. பக்ரீத்துனால ரேட்டு கூடயா? பக்கரக்காலும் கூடுதல் கேட்காங்க. சக்காத்து கொடுக்கறதுக்கு அதை காலம் கூடுதல் விலையா கேட்காங்க. அது இது கண்டிப்பு மாடு தானே, கடைக்கு தான் போகும். வெக்கிறனுக்கு இந்த 3 மாதம் கிடக்கா இல்லையா? இவ்வளோ வாங்கிட்டு போய் வளர்க்க தான் செய்யணும். வளர்க்கணும். வாங்கிட்டு போய் அங்கே போட்டுடணும். தீவனம் செலவு ஜாஸ்தி. வண்டி வாடகை. அதுக்கு நம்ம கட்டுப்படி ஆகணும். 3 மாதம் போட்டு பார்க்கணும். பார்த்து ஆடுக்கானாலும் கொடுக்கணும். அன்னைக்கு வைக்கிறேன். அன்னைக்கு அந்த ரேட்டு நமக்கு கிடைக்குமா? அந்த ரேட்டு சிலப்போ கிடைக்கும், சிலப்போ நஷ்டத்துக்கு விற்கணும். அப்படியெல்லாம் தான். கிர்ரு பால் எவ்வளோ இருக்குண்ணா? 15 லிட்டரு. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? 3000. நீங்கள் வியாபாரியா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? திருச்செந்தூர். எவ்வளோ சொல்கிறீண்ணா? 40,000. எவ்வளோ இருந்தால் கொடுப்பீண்ணா? 37 38. இந்த மாதிரி கிர்ரு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடலாம். வேறு வச்சிருக்கியா? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 99 33 38. எவ்வளோக்கு போச்சுண்ணா? 37,000. எந்த ஊருக்கு கொண்டு போகிறாங்க? வழக்க வாங்கிட்டு போகிறாங்க. ரேட்டு பரவாயில்லையா?
நாட்டு மாடு அப்படிதானா? ஆமா நாட்டு மாடு இது. நாட்டு மாடு. ஒரு மாடு தான் வாங்கி எத்தனை ஈத்துனா? சிரிக்காம பேசுறா. நாலு 4. 4 கேரளா கேண்டி கொண்டு வந்தீங்களா? வளர்க்கவா? வளர்ப்பு எவ்வளோ சொல்றீங்கண்ணா? 57,000 2. நீங்க வியாபாரி அப்படிதானா? எங்கேருந்து கொண்டு வந்தியா? மேலூர். மதுரை மேலூர். உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க. அதுதான் கேட்டீங்க. இது நாட்டு மாடா? நாட்டு மாடா? இருச்சாதி மாடு. இருச்சாதி மாடு. இருஜாதி மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 2 வேளைக்கு ஒரு 7 லிட்டர் வருண்ணா. 7 லிட்டரு. கண்டு கிடையாது கண்டு. கிடையாது. எத்தனை ஆயிடுச்சுண்ணா? தலையத்து. எவ்வளோ சொல்றீங்கண்ணா? நான் 37 ரூபா சொல்லிட்டு முடிவு. 35 ரூபாயில் 1000 ரூபா தர கேட்டாங்க. அதோட நிற்கிது. எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? மதுரை. உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 98 422 64 631. பால் எவ்வளோ இருக்குண்ணா? பால் 2 வேளைக்கு ஒரு 7 லிட்டர் வரும். 7 லிட்டர். இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்கள்கிட்ட வாங்கி எப்படி வேணாலும் கட்டிக்கலாம். நம்ம விஷயத்துக்கு ஒத்துழைக்கும். நாட்டு மாடுனால. ₹20,500 மாட்டு கொடுத்தது. எவ்வளோ ஆச்சு? 1500 வாடகையில் மாட்டாங்கிருந்து வரது. எப்படி ஈச்சல் வருமா? 1500 எப்படி வரும்? எப்படி வரும்? எவ்வளோ வாடகை? 20 மாடு வாங்கின வராது. 20 மாடு வாங்க வழி வேணும்லங்க. 6 வாங்க அம்மா சத்தப்பட வேண்டிய இருக்கு. 20,500 மாடு வாங்கி 24,000 கொடுத்தா 3000 ரூபா வாடகை. அந்த பிக்கப் 1000 தரவு பூரா தரகுதாண்டா. ஒரு கடையில போய் சாப்பிட்டா 1300 வந்து. அதெல்லாம் கணக்கு பார்க்கலாமா? சாப்பாடு எப்படி எல்லாம் கணக்கு தான் பார்க்கணும். ஆத்துல போட்டாலும் அளந்து போட்டு இருக்கான். எங்க ஊர்ல நல்ல மாடு வாங்கி நாளைக்கு மணப்பாறையில் 30-35 மாடு வாங்கிப்பான். இந்த கண்டுக்குட்டி 13,500 ரூபா. அவனுக்கு தான் கொடுத்துருக்கு 17,500 தரகுது. அப்படி கண்டு 34,000 கொடுத்துடலாம். இந்த மாதிரி நாளைக்கு ராத்திரி மட்டும் கட்டி போட்டு காலையில மணப்பாறை போனா 20 ரூபா 21 ரூபாய்க்கு மணப்பாறை. எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா? 24,000. அது சிந்துவாண்ணா? கருப்பு மாடு. பால் எவ்வளோ இருக்குண்ணா? 7 லிட்டர். எத்தனை ஆகிட்டு? 2. எந்த ஊர் வாங்கிட்டு? நாருக்கு. ரேட்டு பரவாயில்லையாண்ணா? வீட்டுக்கு பாலுக்கு வாங்கிட்டு போங்க. ஒரு மதுரை ஒரு காரோட ஜெயிக்க முடியாதுடா. என்ன